இல்லடா அம்மு, ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, காக்கா வந்திருக்கு பாரு. காக்கா அங்க பாரு. அது ஒண்ணும் இல்ல அபிமா. பாப்பா நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து உன் மாமா கூடயே தானே இருந்தா. அதான் இப்ப மாமா வேலைக்கு போகவும் மாமாவை காணோம்னு தேடுறா. ஐயோ இல்ல இல்ல கண்ணு, ஒன்னும் இல்லடா. ஐயோ இந்த பிள்ளை விட்டா அழுதுற மாட்டிருக்கே. அப்படியா? அது என்னடா தங்கம்? என்னன்னு தெரியலையே. சரி என்னமோ ஒண்ணு, புள்ள அழாம இருந்தா சரிதான். என்ன குட்டிமா அழுதுறாதீங்க தங்கம். அப்பா வேணுமா? அப்பா வேலைக்கு போயிருக்காரு, இத இப்ப வந்துருவாரு. அது வரைக்கும் தாத்தா கிட்ட கொஞ்ச நேரம் அழுகாம இருந்துட்டீங்கன்னா போதும். செல்ல குட்டி தாத்தா கிட்ட சமத்தா அழாம இருப்பீங்கன்னு தான் அங்க அப்பா நிம்மதியா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. என் தங்கம் அழுதுட்டீங்கன்னா அப்புறம் தாத்தாவால ஒன்னும் செய்ய முடியாது. அப்புறம் அப்பாக்கு போன போட்டா ஐயோ புள்ள அழுகுதுன்னு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வருவாரு. அதனால செல்லக்குட்டியா அழக்கூடாது. அழாம கொஞ்ச நேரம் சமத்தா இருந்துக்கிடுங்க. இப்ப அப்பா வந்துருவாரு. அதுக்கு முன்னதான் அக்கா உனக்கு என்னமோ எடுத்துட்டு வர போயிருக்கா. என்னன்னு தெரியல, கொண்டு வரட்டும், என்னன்னு பாப்போம். அட கிளு கிளுப்ப. அது சரி, இது இந்த தாத்தாக்கு தெரியலையம்மா. சரி எப்படியோ, ஆனா மாமா வர்ற வரைக்கும் நம்ம பாப்பாவை அழுகாம பாத்துக்கிடணுங்கன்னு. குட்டிமா தான் பாரு, அக்கா உனக்காக கிளிகிழப்பு எடுத்துட்டு வந்திருக்கா. அங்க பாரு. பாடு அபிமா, உனக்கு பள்ளிக்கூடத்துல ஏதாவது பாட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் பாடு. அப்ப பாப்பா அழாம இருக்கான்னு பாப்போம். ஐயோ புள்ள அழுக ஆரம்பிச்சிருச்சே. இல்லடா தங்கம், நீ பாடினதுனால பாப்பா அழுகல. இல்லனாலே இம்புட்டு நேரம் அழுகுற மாதிரியே தானே இருந்தா. பிள்ளையோட பொறுமை அம்புட்டுதான். இம்புட்டு நேரம் அப்பா எங்க அப்பாங்கன்னு தேடிக்கிட்டு சினிங்கிட்டே கிடந்தா. இவ்வளவு நேரம் ஆகி அப்பா முகத்தை பாக்கலைங்கவும் பிள்ளைக்கு அழுக வந்துருச்சு. சரி சரி கண்ணு, அழுவாதீங்க. இனி என்ன செய்ய, பிள்ளைக்கு இல்லனாலே உடம்புக்கு சரியில்லை. இதுல வேற ரொம்ப நேரம் அழ வைக்கவும் முடியாது. சின்னவனுக்கு போன் போட வேண்டியதுதான். முதல் கனவே மறுபடியும் வந்தாய், நீ மறுபடியும் வந்தாய். விழி திறந்தது மறுபடி கனவுகள் வருமா வருமா. விழி திறக்கையில் கனவெளி துரத்தது நிஜமா நிஜமா. மச்சான் சும்மா ஐஷு வந்ததையே யோசிச்சுட்டு இருக்காத. இந்தா முதல்ல இந்த டீய குடி. டீ எப்படி யோசிக்காம இருக்கிறது? 1.5 வருஷமா அவ எதுக்காக என்னை விட்டு போனான்னு என்னை யோசிச்சு யோசிச்சு பைத்தியமாக்க விட்டுட்டு இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமா வந்து என் முன்னால நிக்கிறா. அவ எதுக்கு என்னை விட்டு போனாங்கிற காரணமே எனக்கு இன்னும் தெரியல. இதுல இப்ப எதுக்கு வந்திருக்கானும் தெரியல. எனக்கு அப்படியே யோசிச்சு யோசிச்சு பைத்தியம் பிடிக்குதுடா. டேய் எதுக்குடா பைத்தியம் பிடிக்கணும்? அவளை பாக்கணும் தானடா இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த. அவ லண்டன் போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவ எங்க இருக்கான்னு தேடிக்கிட்டு தானே இருந்த. உன் மாமா தான் அவ எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறாருன்னு வேற யாருக்கிட்ட எல்லாமோ கேட்டு விசாரிச்சுட்டு தானே இருந்த. இப்ப அவளே உன் முன்னாடி வந்திருக்காடா. அவளை பாக்கணும் தானே ஆசைப்பட்ட. அதான் அவ வந்துட்டாளே, சந்தோஷப்படுறா. என்னால சந்தோஷப்பட முடியலடா சக்தி. சந்தோஷப்படுறதுக்கு அவ ஒன்னும் என் கூட சேர்ந்து வாழறதுக்காக வரல. என் கூட சேர்ந்து வாழறதுக்காக வர்றவளா இருந்தா நேரா வீட்டுக்கு தான் வந்திருப்பா. ஆனா அவ ஸ்டேஷனுக்கு ப்ராஜெக்டுக்காக வந்திருக்கா. அவ என்ன காரணத்துக்காக வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா அவ எனக்காக வரலன்னு மட்டும் தெரியுது. இருடா தங்கம், இருடா இருடா, அப்பாக்கு போன் போட்டுடலாம். இல்ல இல்லடா தங்கம், அழுகாதீங்க, இருங்க இருங்க, அப்பாக்கு போன் போட்டாச்சு, இருங்க. சரி அவ எதுக்காகவோ வந்துட்டு போட்டுண்டா. ஆனா அவ எதுக்காக வந்திருக்கான்னு நமக்கு என்ன தெரியாமையாவா இருக்க போகுது. அவ எதுக்காகவோ வந்துட்டு போட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இதுக்கப்புறம் அவ என் கூட சேர்ந்து வாழ்வாங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்ல. ஆனா அவ எதுக்காக என்னை விட்டுட்டு போனாங்கிற காரணம் தான் எனக்கு தெரியணும்.
நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். ஹலோ சின்னவனே. சொல்லுங்க தாத்தா. அப்ப சின்னவனே, புள்ள அழுதுகிட்டே இருக்குதுப்பா. நானும் என்னத்தையெல்லாமா காமிச்சு சமாதானம் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா அது சமாதானமே ஆக மாட்டேங்குதுப்பா. அழுதுட்டே இருக்கு. ஏற்கனவே உடம்பு சரியில்லாத பிள்ளை வேற. அதான் ரொம்ப அழுக வைக்க வேண்டாமேன்னு உனக்கு போன போட்டேன்ப்பா. கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போறியாப்பா? தாத்தா என்னால வீட்டுக்கு வர முடியாது தாத்தா. நிலாவை நீங்க இங்க கூட்டிட்டு வரீங்களா? நான் இங்க ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்கேன். சரிப்பா கண்ணா, புள்ளி எடுத்துக்கிட்டு நாங்க வரேன் இரு. டேய் என்னடாச்சு? நிலா அழுதுட்டு இருக்காளாண்டா. தாத்தாவால சமாதானப்படுத்த முடியலன்னு ஃபோன் பண்ணாரு. அதான் இப்போ இன்ஸ்பெக்டர் வேற வந்துருவார்ல, வீட்டுக்கும் போக முடியாது. அதான் தாத்தாவை நிலாவை இங்க கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். கொஞ்ச நேரம் என் கூட இருந்தா சமாதானம் ஆயிடுவா. ஓ அப்படியா? சரிடா, வரட்டும், நல்லதுதான். ஏன்னா உன் டென்ஷனுக்கு இந்த பிளாக் டீயை விட பெரிய மருந்து தான் வரப்போகுது. நிலா முகத்தை பார்த்தா உனக்கும் கொஞ்சம் டென்ஷன் குறையும். இல்லடா பட்டு அழுகாதீங்க. தா அப்பா கிட்ட போவோம். தங்கத்துக்கு அப்பாவை தானே பாக்கணும். அப்பா வர சொல்லியாச்சு. தா தங்கத்தை இப்ப தாத்தா அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன். ஆமா அபிமா, பாப்பா அழுதுகிட்டே இருக்கா பத்தியா? நம்மளும் என்னென்னத்தையோ காமிச்சு பார்த்தோம். ஆனாலும் பாப்பா சரியாவல. அவளுக்கு உன் மாமன் தான் வேணும். மாமன் கையில போனாதான் அழுகி நிறுத்துவா. ஐயோ அபிதங்கம், அங்க எல்லாம் உன கூட்டிட்டு போக முடியாதுன்னு மாமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. இது இப்ப பாப்பா அழுதுகிட்டு இருக்கிறதுனாலதான் பாப்பாவை கொண்டு வர சொல்லியிருக்காரு. ஐயோ வேண்டாம் தங்கம், உன்னைய கூட்டிட்டு போனேன்னு வையே, அப்புறம் உன் மாமங்காரங்கிட்ட நான் தான் திட்டு வாங்கணும். வேண்டாம், இங்க நீ இங்கே இரு. உள்ள பாட்டி இருக்கால, பாட்டி கூட விளையாடிக்கிட்டு இங்கே இரு. தாத்தா போய் பாப்பாவை மட்டும் மாமா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். வரும்போது என் பட்டுக்கு என்ன வேணும்னு சொல்லி அதை தாத்தா வாங்கிட்டு வரேன். சாக்கோ சிக்கன் தான், இந்த குச்சி மாதிரி ஒரு சாக்லேட் இருக்குமே, அதையா சொல்ற? சரி கண்ணு, புரிஞ்சது தாத்தாவுக்கு. தாத்தா வரும்போது உனக்கு அந்த சாக்கோ சிக்கன் வாங்கியாரேன். நீ உள்ள போய் பாட்டி கூட இருக்குன்னு தாத்தா தப்ப போய் பாப்பாவை மாமா கிட்ட கொடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன். டி சரி, அவ எதுக்கோ வந்துட்டு போட்டுண்டா. ஆனா நீ முதல்ல டென்ஷனை குறடா. முதல்ல இந்த டீய குடி. எனக்கு வேணாண்டா சக்தி. ஐயோ சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறான். அவ வந்த நாளே இவ்வளவு டென்ஷன் ஆகுறானே. இனி போக போக என்னெல்லாம் நடக்குமோ. இவன் டென்ஷன் ஆனா கூட பரவாயில்லையே, நம்ம உயிரையும் சேர்த்து வாங்குவானே. இல்ல தங்கதான் அப்பா கிட்ட வந்துட்டோம். நிலா, ஐயோ இந்தாப்பா புள்ளைய புடி. உன்னை காணாம புள்ள ஒரே அழுக. நிலாவை கொடுங்க தாத்தா. குட்டிமா என்னடா, எதுக்குடா அழுத? அதான் அப்பா சொல்லிட்டு வந்தல்ல, அப்பா வேலைக்கு போறேன், கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு. சரி சரி, அதான் அப்பா கிட்ட வந்துட்டேல்ல, அழாத குட்டிமா. பாத்தியா, இத்தனை நேரம் நான் சமாதானம் பண்றதுக்கு என்னெல்லாமோ காமிச்சு என்னெல்லாமோ பண்ணேன்பா. ஆனா எதுக்கும் புள்ள அழுகை நிறுத்தல. உன் கையில வந்ததும் அழுகை நின்றுச்சு பாத்தியா? என்ன தாத்தா, நிலா ரொம்ப நேரம் அழுதுட்டாளா? இல்ல கண்ணா, ரொம்ப நேரமெல்லாம் இல்ல. கொஞ்ச நேரம் புள்ள அமைதியா தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி முத்தி உனைய பார்த்து தேடிக்கிட்டே இருந்துச்சு பாத்துக்க. அப்புறம் உனைய காணலன்னு தெரியவும் புள்ள சின்னுங்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு புள்ளைய வெளியே தூக்கிட்டு வந்து இந்த காக்கா குருவி கோழின்னு என்னத்தையாவது காமிச்சா சரியாகும்னு பார்த்தா ஒன்னுத்துக்கும் சரியாகலப்பா. புள்ள சின்னுங்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் நம்ம அபிக்குட்டி கூட இந்த கிழக்கியெல்லாம் கொண்டு வந்து என்னென்னமோ விளையாட்டு காமிச்சு. ஒன்னுத்துக்கும் புள்ள சரியாகிற மாதிரி தெரியல. புள்ளைக்கு ஓ முகம்தான் வேணும். உன்னை காணலன்னு தெரிஞ்சதும் புள்ள அழுக ஆரம்பிச்சிருச்சு. அது அப்படிதான் கண்ணா. சில உறவுக்கெல்லாம் காரணம் தேவையில்லை, மனசு மட்டும் போதும். இந்த புள்ள உன்னை அப்படிதான் பாக்குதுன்னு நினைக்கேன். அதான் உன் கையில இருக்கும்போதுதான் அதுக்கு ஏதோ ரொம்ப பாதுகாப்பாவும் ரொம்ப மனசுக்கு நிம்மதியாவும் இருக்குன்னு நினைக்கேன். சரி தாத்தா, நிலாவை நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சரிப்பா. அப்புறம் வேலை செய்யும் போது புள்ளிய வச்சுக்கிட்டு என்னப்பா பண்ணுவ? இல்ல தாத்தா, வேலையெல்லாம் எதுவும் இல்ல. இன்ஸ்பெக்டர் வருவாரு, அவரை தான் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. நான் அவரை பார்த்துட்டு நிலாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன், நீங்க கிளம்புங்க. சரி கண்ணா, அப்ப பிள்ளைய பாத்துக்க, நான் வரேன். என்னடா, ஒன்னும் இல்லடா, அதான் அப்பா இருக்கேன்ல, அப்புறம் என்ன? இல்லடா, ஒன்னும் இல்ல. இங்க பாரு, செல்லக்குட்டிக்கு என்ன வேணும்? தோ இங்க பாரு, பட்டாம்பூச்சி. செல்லக்குட்டிக்கு பட்டாம்பூச்சி வேணுமா? அப்ப உனக்கு பட்டாம்பூச்சி பிடிச்சு தரட்டா? பட்டாம்பூச்சி வேணுமா? சரி பட்டாம்பூச்சி பிடிக்கலாம்.
நான் சொல்லல நிலா வந்ததும் உன் டென்ஷன் எல்லாம் பறந்து போயிடும்னு. டென்ஷன்லாம் எங்கேயும் பறக்கல, அதெல்லாம் அங்கதான் இருக்கு. ஆனா என்ன, நிலா கையில இருக்கும்போது அந்த டென்ஷன் பெருசா தெரிய மாட்டேங்குது, அவ்வளவுதான். அது போதும்டா, அட்லீஸ்ட் நிலா கையில இருக்கும் போதாவது அந்த டென்ஷனை மறந்துட்டு அவகிட்ட சிரிச்சு பேசுறியே. உண்மைதான்டா சக்தி. இப்ப நான் சிரிக்கிறதுக்கு காரணமே நிலா தான். நிலா மட்டும் இப்ப இல்லைன்னா என்ன நான் எப்படி சமாளிச்சிருப்பேன்னு எனக்கே தெரியல. எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நான் நினைச்ச நேரத்துல எனக்கு கிடைச்ச பொக்கிஷன்டா நிலா. எதுக்காக வாழறோனே தெரியாம இருந்த எனக்கு நிலா வந்ததுக்கு அப்புறம் தான்டா இவளுக்காக வாழணும்னு தோணுச்சு. இப்ப சொல்றேன்டா சக்தி, என் லைஃப்ல இதுக்கப்புறம் யாரு வந்தாலும் சரி போனாலும் சரி எனக்கு நிலா தான் முக்கியம். குட்டிமா, இந்த அப்பா யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே. ஐஷுமா, என்னாச்சுடா? அவனை பாத்தியா? அவன் ஏதாவது பேசினானா? நிச்சயமா உன்னை ஸ்டேஷன்ல பார்த்தது அவனுக்கு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். உன்னை பார்த்ததும் அவன் கோவப்பட்டு எதுவும் சொல்லிடலையே? இல்லை சேட்டா, என்னை பார்த்த உடனே அவன் என்கிட்ட கோவப்பட்டிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, என் முகத்தை கூட சரியா பார்க்கல. சரி விட்றா, அது நம்ம எதிர்பார்த்தது தானே. நிச்சயமா நீ திரும்பி வந்ததும் உடனே எல்லாம் உன்னை ஏத்துக்க மாட்டான்னு நமக்கே தெரியுமே. நீ எதுக்காக அவனை விட்டு போன, இவ்வளோ நாள் அவனை விட்டு பிரிஞ்சிருந்தேன்ற காரணம் அவனுக்கு தெரியற வரைக்கும் நிச்சயமா அவன் உன் மேல கோவமா தான் இருப்பான். ஆனா அந்த காரணம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் உன்னை ஏத்துக்குவான். நானும் அப்படிதான் சேட்டா நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவன் என்கிட்ட நடந்துக்கிட்டதை பார்க்கும்போது அவன் என்ன ஒரேடியா வெறுத்துட்டானோன்னு தோணுது. எனக்கு இதுக்கப்புறம் அவன் என்ன ஏத்துக்க மாட்டானோன்னு பயமா இருக்கு சேட்டா. அது எப்படி அவன் ஏத்துக்காம போவான்? இப்போ அவன் நீ அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டேங்கிற கோபத்துல இருக்கான். அதனாலதான் உன்கிட்ட பேசாம இருந்திருப்பான். ஆனா நீ அவனை விட்டு போனது இப்ப அவன் உயிரா நினைக்கிற உயிரை காப்பாத்துறதுக்காகன்னு அவனுக்கு தெரிஞ்சா நிச்சயமா அவனால உன்னை வெறுக்கவும் முடியாது, உன்னை ஏத்துக்காம இருக்கவும் முடியாதுடா. இங்க பாரு, அவனுக்கு எல்லா உண்மையும் தெரியும் போது நிச்சயமா அவன் கோவம் எல்லாம் போய் உன்னை ஏத்துக்குவான். அப்புறம் இவ்வளவு நாள் அவன் உன்னை பார்க்காம இருந்ததுனால உன் மேல கோவமா இருந்தான். இதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமா அவனால உன் மேல ஒரு அளவுக்கு மேல கோவப்பட முடியாது. ஏன்னா அவன் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தான், உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சான்னு எனக்கு தெரியும். நீ நினைச்சா கூடிய சீக்கிரமே அவன் மனசை மாத்தி அவன் கோவத்தை எல்லாம் சரி பண்ணிடலாம்டா. அதுக்காக தான் சேட்டா அவன் கூடயே இருக்கணுங்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு வேலை வாங்கி கொடுக்க சொன்னேன். நானும் நீ சொன்னதுனாலதான் என் ஃப்ரெண்ட் அர்ஜுன் கிட்ட சொல்லி உன்னை இந்த ப்ராஜெக்ட்ல சேர்த்து விட்டேன். ஆனா எதுக்குடா அவன் மனசை மாத்துறத வீட்ல இருந்தே பண்ணலாமே, எதுக்குடா ஸ்டேஷன்ல வேலை வேணும்னு கேட்ட? வீட்டிலையா? அதுக்கு அவன் வீட்டுல நான் எப்படி போக முடியும்? எப்படி போக முடியுமா? என்ன கேக்குற? இதுக்கப்புறம் நீ அந்த வீட்டுல தானே இருக்க போற. அந்த வீட்டிலையா? ஆமா ஐஷுமா, நான் சொன்னல இதுக்கப்புறம் நீ அவன் கூடயும் நிலா கூடயும் தான் இருக்க போறேன்னு. சேட்டா, ஆனா எப்படி நான் அந்த வீட்டில் இருக்க முடியும்? ஏற்கனவே அம்மாச்சியும் அவனும் என் மேல கோவமா இருக்காங்க. அந்த வீட்டில் நான் இருக்க எப்படி சம்மதிப்பாங்க? அவங்க என்ன சம்மதிக்கிறது? இல்ல அந்த வீட்டுல நீ இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இங்க பாரு, இப்பவும் நீ அவனோட பொண்டாட்டி தான். அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்னதான் அவன் நிலாவை நல்லா பாத்துக்கிட்டாலும் நிலாவுக்கு இப்போ தாய்ப்பாலும் தாய்ப்பாசமும் ரொம்ப முக்கியம். அது நீ அந்த வீட்டுல இருந்தாதான்டா நிலாவுக்கு கிடைக்கும். யாரு சம்மதிச்சாலும் சரி சம்மதிக்கலனாலும் சரி இதுக்கப்புறம் நீ அந்த வீட்டுல தான் இருக்க போற. அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணுடா, இப்போதைக்கு நிலா உனக்கும் அவனுக்கும் பிறந்த குழந்தைன்னு அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நீ அந்த வீட்டுல இருக்கும்போது அது அவனுக்கு சந்தேகம் வராம பாத்துக்க. இல்ல சேட்டா, அதுல அவனுக்கு எந்த சந்தேகமும் வராது. இல்லடா, நான் ஏன் சொல்றேன்னா இப்போ நிலா வேற யார்கிட்டயுமே போக மாட்டேங்கிறா, அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கா. ஆனா இப்ப நீ அந்த வீட்டுக்கு போயிட்டா உடனே நிலா உன்கிட்ட வந்துருவா. ஏன்னா நிலாக்கு தெரியும் நீதான் அவ அம்மான்னு. அப்படி நிலா உன்கிட்ட இருக்கிறத பார்க்கும்போது ஒருவேளை அவனுக்கு எங்க நிலா நம்ம குழந்தையா இருக்குமோன்ற சந்தேகம் வந்துருச்சுன்னா அதுக்கு தான் சொல்றேன். இல்ல சேட்டா, இனி இப்ப நிலா என்கிட்ட வந்தாலும் அவனுக்கு நிலா எங்க குழந்தையா இருக்குமோன்ற சந்தேகம் என்னைக்குமே வராது. அது எப்படிடா நீ இவ்வளவு உறுதியா சொல்ற? அதுவும் இப்ப அவன் மூளை போலீஸ் மூளை. நீ அவனை விட்டு 1.5 வருஷம் பிரிஞ்சிருந்திருக்க. இந்த 1.5 வருஷம் அவன் உன்னை பார்க்கவே இல்லை. இப்ப நீ அந்த வீட்டுக்கு போனதும் நிலா உன்கிட்டயும் அவன்கிட்டயும் மட்டும் பாசமா இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு எங்க ஒருவேளை நிலா அவனோட குழந்தையா இருக்குமோன்ற சந்தேகம் வராதா? இல்ல சேட்டா, வராது. நிலா அவனோட குழந்தை தானே நானே என் வாயால சொல்லாம நிலா அவன் குழந்தைங்கிற சந்தேகம் அவனுக்கு என்னைக்குமே வராது. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? ஏன்னா எங்களுக்குள்ள அப்படி ஒரு விஷயம் நடந்ததே அவனுக்கு தெரியாது. என்னடா சொல்ற? அதே சேட்டா,